குருவே சரணம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய். அவதூத கீதை. அது என்ன அவதூத கீதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அத்வைத நூலுங்க. இதை இயற்றியவர் தத்தாத்ரேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெயர். இந்த கீதையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மனுஷன் நம்மளுடைய மனித வாழ்க்கைக்கு என்ன எப்படி தேவை, நம்ம எதை கற்றுக்கணும் எதை விடணும் அப்படின்றத ஒரு பற்றின நூல் தான் இது. ஃபஸ்ட்டு இந்த அவதூத அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ என்ற எழுத்து எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லுதுங்க. வா அப்படின்ற எழுத்து பார்த்திங்கன்னா, அனைத்து ஆசைகளையும் வேறறுத்து கலைந்தவர் அப்படின்றது பொருள். தூ அப்படின்றதுக்கு உடலை போஷிக்க வேண்டும் அப்படிங்கிற பொருள். தா என்ற எழுத்து பார்த்திங்கன்னா, எப்போதும் தன் சுயத்தில் நிலைத்து இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த அவதூத கீதை அப்படின்றதுக்கான பொருள். இந்த அவதூத கீதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னன்னா, அன்றாடம் நாம் பார்த்து அனுபவித்து வரும் விஷயங்கள் தான். ஆனால் அதை நாம் ஆழ்ந்து உள்வாங்கி யோசிக்கிறதில்ல. இறைவனோட படைப்பில் எந்த ஒரு உயிரும் பொருளும் வீண் போவதில்லை என்பதை உணர்த்தது இந்த அவதூத கீதை. ஆனால் அதை நாம் உள்வாங்கும் விதம்தான் முக்கியம். அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நூலை இயற்றிய அந்த தத்தாத்ரேயர் பார்த்திங்கன்னா, காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக எந்த விதமான ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் அவர் சுற்றிட்டுருக்காரு. அப்போ அந்த நாட்டினுடைய அரசன் பார்த்திங்கன்னா, காட்டுக்கு வேட்டையாட வரும்போது ஒரு எதிர்பாரா விதமாக அவரை பார்க்குற ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் மட்டும் எப்படி இந்த காட்டில் சந்தோஷமாக மன நிறைவோடு எந்த விதமான ஒரு டென்ஷனுமே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு 24 குருமார்கள் இருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் நான் இந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, மன்னனுக்கு ஒரே ஷாக். ஒருத்தருக்கு ஒரு குரு தானே இருக்க முடியும், நீங்கள் என்ன 24 குருன்னு சொல்கிறீங்களே, எங்களுக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்கிறார், அன்றாடம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம என்னென்ன பார்க்குறோமோ அது எல்லாமே நமக்கு ஒரு பாடத்தை தான் கற்றுக் கொடுக்குது. ஆனால் அதை நம்ம தான் சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அந்த 24 குருமார்கள் கொஞ்சம் எங்களுக்கு புரிகிறபடி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி மன்னன் தத்தாத்ரேயர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு. யார் யார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாரு. அது என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். மன்னா, பொறுமையை பூமியிடம் கற்றேன். தூய்மையை தண்ணீர்கிட்டேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். பலருடன் பழகினாலும் பட்டும் படாமல் இருக்க வேண்டும் என்பதை காற்றிடம் கற்றுக்கொண்டேன். எதிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதை நெருப்பு எனக்கு கற்றுத்தந்தது. பறந்து விரிந்த எல்லையற்ற மனம் வேண்டும் என்பதை ஆகாயம் தெரிவித்தது. ஒரே சூரியன் இருந்தாலும் பல குடங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிப்பது போல மெய்ப்பொருள் ஒன்றாக இருந்தாலும் மனம் பலவாறாக சிந்திப்பதை உணர்ந்தேன். வேடன் ஒருவன் புறா குஞ்சுகளை பிடித்தான். அவற்றின் மீது அன்பு கொண்ட தாய்ப்புறா தானும் வலிய சென்று வலையில் சிக்கியது. இதிலிருந்து பாசமே துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன். எங்கும் அலையாமல் தன்னை தேடி வரும் உணவை பிடித்து கொள்வது போல கிடைப்பதை உண்டு பிழைக்க வேண்டும் என்பதை மலைப்பாம்பிடம் கற்றுக்கொண்டேன். பல்லாயிரம் நதிகளை ஏற்றுக்கொள்ளும் கடல் போல் எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை கடலிடம் கற்றுக்கொண்டேன். பார்வையை சிதறவிடாமல் ஒரே இடத்தில் மனதை செலுத்துவதை விட்டில் பூச்சி கற்றுத்தந்தது. எல்லாவற்றையும் மறந்து மகிழ்ச்சியாய் இருப்பதை தாயிடம் பால் குடிக்கும் குழந்தையிடம் கற்றேன். பனிப்பெண் ஒருத்தி அரிசி புடைக்கும் போது வளையல்கள் உரசி ஒலி எழுப்பின. 2 வளையல்களில் ஒன்றை அவள் கழற்றியதும் ஒலி அடங்கியது. இதில் இருந்து 2 பேர் இருந்தாலும் தேவையற்ற விவாதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு தனிமையே சிறந்ததென்ற முடிவுக்கு வந்தேன். புற்களால் குழிக்குள் மாட்டிக்கொண்ட பெண் யானையை பார்த்த ஆண் யானை அதன் மேல் ஆசை கொண்டு அதுவும் வீழ்ந்தது. இதிலிருந்து பெண்ணாசையும் துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன் என்று ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கம் அளித்தார். இதை கேட்ட அரசன் பூரண அமைதியடைந்தான். தத்தாத்ரேயர் இயற்கையிடமிருந்து கற்ற உயர்ந்த பாடம் நம் எல்லோருக்குமே பொருந்தும்.
தத்தாத்ரேயரின் அவதூத கீதை பாகவதத்தில் சுகபிரம்ம ரிஷி நமக்கு அருளினார். நல்ல சீடனுக்கு எல்லாமே குருதான் அப்படின்றது தான் இந்த ஒரு அவதூத கீதையின் ஒரு விஷயம். அந்த படித்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது தோணுச்சு. அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல விஷயங்களை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம்.